டெலிவரிக்கு எடுத்துருக்கிறேன். இன்னொரு 1/2 அன் ஹவர்ல கேரளா பார்டர் ரீச் ஆயிடுவேன். பண்ணிடு. ஏய் வண்டி எடு. அப்பா வர டிவி பார்த்துட்டு இருக்கீங்களா? இரு வரேன். பெருமாளே வாங்க வாங்க. குறையா நடக்க வச்சு கூட்டு வருவேன். பெருமாளே இந்த வீடு தானா? இந்த வீடு தான் நல்லா தெரியுமா? ஏதாவது வம்பு தும்பல மாட்டி விட்டுறாதையா? அண்ணே நல்லா தெரியுனே, நம்ம தம்பி வீடு தானே. போங்கண்ணே போங்கண்ணே போங்க. நல்ல ஜம்முன்னு இருக்குப்பா. என்ன பெருமாள் நம்ம தம்பி பாப்பாவா? சொல்லவே இல்ல. நானும் அப்படிதான் நினைக்கிறேன். கண்ணு வா வா வா. என்ன படிக்கிறீங்க? தங்கம் உங்க பேர் என்னம்மா? ஸ்வாதி. சமத்தா பேசுறாளே. அப்பா எங்கடா? பாப்பா துரை. ஏய் பாத்துமா, இது நம்ம பாப்பாவா? தம்பி எங்க? ஒரு முக்கியமான விஷயமா பேசிட்டு இருக்கிறாரு, வந்துருவாரு. பாப்பா நம்ம போலாமா அப்பாட்ட? அவன் பாட்டுக்கு வந்தா புள்ளைய தூக்கிட்டு போனா என்னையும் நடக்குதுங்க பெருமாளே. தெரியலையே. கனகா கனகா, இப்போதைக்கு என்னால கொஞ்சம் பணம் தான் ரெடி பண்ண முடிச்சு கனகா. இதை வச்சுட்டு என் பொண்ணை விட்டுரு கனகா, சுவாதி விட்டுரு கனகா. இது வாங்கிக்கோ கனகா. கனகா என்னால பொண்ணு படுத்து ரெடி பண்ண முடியல கனகா. இதை வச்சுட்டு எப்படியாவது என் பொண்ணை விட்டு கனகா. டேய், நான் பணம் கொடுக்க இப்படியாடா கொடுத்தேன்? இப்படியே வச்சு வச்சு கொடுத்தேன்? மொத்தமா தூக்கி கொடுத்தல? அந்த மாதிரி முழு பணத்தை கொடுத்துட்டு பொண்ணை கூட்டி போ. ஒரு வாரம், ஒரே ஒரு வாரம் டைம் கொடு கனகா. சொந்தக்காரங்க கிட்ட கேட்டிருக்கு, எப்படியாச்சும் ரெடி பண்ணி கொடுத்துறேன். என் பொண்ணை விட்டுரு கனகா, வாங்கிக்கோ கனகா. ப்ளீஸ் கனகா. உன் பொண்ணு பத்திரமா வீட்டுக்கு போயாச்சு. உன் பொண்ணு முன்னாடி போய் இப்படி அழுது நிற்காது. ஒன்று சொல்ல நல்லா கேட்டுக்கோ. எந்த ஒரு குழந்தைக்குமே அவங்க அப்பா தான் ரியல் ஹீரோ. புரிஞ்சுதா? கிளம்பு. தம்பி நல்லா இருக்கீங்களா? வீட்டுல எங்க? அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க. ஓ, ஒரு குழந்தை விளையாடிட்டு இருந்ததே, அது நம்ம பாப்பாவா? இல்ல. நமக்கு பையனா பொண்ணா? என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? கல்யாணம் ஆகி 7-8 வருஷம் ஆச்சு, இன்னும் குழந்தை ஆகலைங்கிறீங்க. குழந்தை இருக்கும்னு பார்க்கலான்னு சொல்லி தான் நாங்கள் 2 பேரும் வந்திருக்கோம். என்ன பெருமாள் உனக்கும் தெரியாதா? நானும் அப்படிதான் நினைச்சோன்னே. தெரியலையே. சரி, வந்த விஷயத்த சொல்லுங்க. அதானே, சொல்ல வந்த விஷயத்த மறந்துட்டேன். 7 மாசத்துக்கு முன்னாடி என் பையன் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு கூட்டி வந்துட்டான். நானும் என்ன பண்ணேன், அவசர அவசரமா சட்டு போட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சு விட்டேன். அதுக்கு கூப்பிடாத சொந்தங்களை வர மாசம்
மருமகளுக்கு வளகாப்பு. அதுக்கு இப்போ உங்களை எல்லாம் அழைச்சிட்டு போலான்னு வந்தேன். அதோட பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, வரப்போறது 2 குழந்தையாமா. 2 தம்பி 2. என்னய்யா, நம்ம பையன் கெட்டிக்காரன் தானே? அதான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நம்ம பாட்டம் கூட்டம் சொல்லாது செய்யாது எதையும் நான் சொல்லல. அண்ணே வேணாண்ணே. சாமி சொல்றேன் விடு. என்ன குழந்தை இல்லைன்னா முறிச்சு விட்டுட்டு இன்னொன்னு முடிச்சுக்க வேண்டியதானே. எதுக்கு அந்த மாதிரி நல்லதில் சொல்ல விட மாட்டேங்கிறீங்க? முடிச்சிருவோம். அப்ப முடிச்சு விட்டுருவோம். ஐயோ அம்மா. ஐயோ, குழந்தை இல்லைன்னு சொன்னது ஒரு குத்தமாடா. நல்ல வேளை என் கண்ணாடி தப்பிச்சதியா. என்ன அடி இங்க போ. ஏய், குழந்தைய நீ எடுத்திருந்தேன்னா எங்க இருக்குன்னு சொல்லிரு. அப்படி இல்லைன்னா நீ எடுக்கலன்னு என்ன நம்ப வை. உனக்கு 2 நிமிஷம் தான் டைம். பதில் வர்ற வரைக்கும் ஸ்கூலுக்கு போனவன் குழந்தை வீட்டுக்கு போகாது. புரியுதா? சார், அன்னைக்கு கல்யாணத்துக்கு போனவங்க 9 மணிக்கு வரேன்னு சொல்லி வரவே இல்லை சார். ஃபோன் பண்ணி பார்த்தேன், லைனும் கிடைக்கல. அப்போ அன்னைக்கு திடீர்னு கரண்ட் வேற கட் ஆயிடுச்சு. யூபிஎஸ் வேலை செய்யல. அப்போ எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. திடீர்னு குழந்தை வேற அழுக ஆரம்பிச்சிருச்சு. குழந்தை இருக்கிற ரூமுக்கு நான் போனேன். ஜுரம் ரொம்ப ஜாஸ்தியா அடிச்சிட்டு இருந்துச்சு சார். திடீர்னு அந்த ரூம் ஜன்னல்ல அந்த ரூம் ஜன்னலுக்கு வெளியில ஒரு உருவத்தை நான் பார்த்தேன். அது பார்த்தது எனக்கு மூச்சு திணற ஆரம்பிச்சிருச்சு. திடீர்னு கிச்சன்ல இருந்து ஒரு கண்ணாடி ஜாடி விழுந்து உடச்சு போயிடுச்சு. அது மட்டும் தான் சார் எனக்கு ஞாபகம் இருக்கு. வேற எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை சார். சார், ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும் சார். நான் சத்தியமா அந்த குழந்தைய எடுக்கல சார். என்ன நம்புங்க. குழந்தை எங்கன்னு கேட்டோ அவளுக்கு எப்படி தெரியும்? அவளுக்கு எப்படி தெரியும்? கட்டே லைட்ஸ் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிடலாமா? சொல்கிறேன். ஓகே சார். ஓகே மேடம், நல்லா பண்ணீங்க. நாங்கள் டீம் கூட டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் இஃப் யூ ஆர் செலக்டட் யூ வில் கெட் அ கால் வித்தின் அ வீக் ஃப்ரம் அவர் சைட். அடுத்து கூப்பிடு. ஓகே மேடம், நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு கிளம்பிக்கோங்க. உன்னை நான் எப்படியெல்லாம் லவ் பண்ணுவேன் தெரியுமா? உன்னை நான் எப்படியெல்லாம் காதலிப்பேன் தெரியுமா? இந்த தேவதையே எங்கேயோ மேடம் 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 கேத்ரின் கேத்து தானே? இன்ஸ்டாகிராம் வேறு. ஐயோ ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்களை மீட் பண்ணுவேன் நான் எதிர்கூட பார்க்கல. ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டா? யா ஷூர். இன்னைக்கு ஹேஷ்டாக் கேத்து ட்ரெண்ட் பண்றோம். டச் ப்ரோ கொஞ்சம் ஓரமா இல்லைங்க. நெக்ஸ்ட் டேய் தம்பி கீழே யாருப்பா? தம்பி, ஐயோ பிடிச்சிட்டானே. அதுக்கு 100 ரூபா செலவு ஆகும். மேல கூப்பிடுற மாதிரி தருது. என்னன்னு போய் பாரு. இதோ வந்துட்டேன். ஹே குயிக் குயிக் டிஷ்யூ கொடு மேன். இதோ கொடுக்குறேன். ஒவ்வொன்றும் சொல்லணுமா என்ன? இதோ டிஷ்யூஸ். நெக்ஸ்ட் என்ன? இன்னைக்கு ஒரு லிப் பாம்க்கு 2 ப்ரோமோ வீடியோ ஷூட் பண்ணோம். அதை மட்டும் முடிச்சிட்டா போதும். பேமெண்ட் வாங்கியாச்சா? பேமெண்ட் வாங்கிட்டு தான் கேத்ரின் கண்டென்ட்டே கேட்குறேன். சரி, இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? உண்மையாக சொல்லணும்னா சும்மா கும்முன்னு பண்ணேன். அப்புறம் அவனும் காலே பண்ண மாட்டேங்கிறான். இல்லை கேத்ரின், சீரியஸாக இன்னைக்கு நீ பண்ண பர்ஃபார்மன்ஸை பார்த்து எனக்கு அப்படியே உன்னை டைம் என்ன? 6 ஆச்சு. கரெக்டா சரியான டைம் சொல்ல மிதிச்சிருவேன். 5:59 ஆச்சு. பட் இப்போ இருந்தே ஹஸ்பண்டா டேக் சார்ஜ் பண்ணா நோ மீன்ஸ் நோ. எனக்குமா ஹஸ்பண்டுக்குமா? ஆமா டேடி.
சிறப்பு. என்னடா கை எங்க வச்சிருக்க? கையங்க கால் மேல தான் வைப்பாங்க. சார் ஏதோ ஒஸ்தியா எதிர்பார்த்து படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. சவந்திருக்க. அதான் சிலம்பாட்டம் ஆடி பார்க்கலான் இருக்கேன் கேத்ரின். வர வர வால் ரொம்ப ஓவரா ஆடுது. நானும் இது நம்ம ஆளுன்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு நடத்துறேன். என்னடா வல்லவனா மன்மதனா? நாங்கெல்லாம் என்னைக்குமே பொண்டாட்டியை மட்டும் ட்ரூவா லவ் பண்ற வல்லவன் தான். நான் செலிபிரிட்டி ஆகுற வரைக்கும் எதுவும் கிடையாது. போட போட போடா. நீ இதைத்தான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். போடி போடி போடி. போடியா? வாயிலே குத்துவேன். சாரி கேத்தன், ரொம்ப ஓவரா பேசிட்டேன்னு நினைக்கிறேன். மன்னிச்சிரு ப்ளீஸ். கட்டி அணைச்சு முத்தங்களால உன்னை ரசிச்சு அடி அழகே உன்னால் தானே நானே என்ன மறக்கிறனே. உன் பார்வை என்ன தாக்க என் இதயம் மெல்லமா துடிக்க கனவெல்லாம் நிஜமா நடக்க காதல் கடன் உன்னை கேட்கிறனே. அடியே கியூட்டி இன்ஸ்டா பியூட்டி கலக்குற போடி லேசா நாட்டி ஸ்னாப்ல நீ தான் ஃபாரின் கேட்டி அடியே நீ தான் என் பொண்டாட்டி. அடியே கியூட்டி இன்ஸ்டா பியூட்டி கலக்குற போடி லேசா நாட்டி ஸ்னாப்ல நீ தான் ஃபாரின் கேட்டி அடியே நீ தான் என் பொண்டாட்டி. கேட்டால் பெண்ணே எனக்குள் ஒரு புது மயக்கம் கை கோர்த்து நடக்கதானே நான் ஏங்குனே. கியூட் ஸ்மைல பார்த்தா எனக்குள் ஒரு புது தயக்கம் உன்னோட வாழதானே வரம் கேட்கிறனே. ஹே புஜ்ஜிமா கியூட்டிமா கேளுமா என்னோட காதல் வரிகள் உனக்கு மட்டும் செல்லுமா. உனக்காக என்ன வேணா I can do it ஆனுமா. சங்கால குட்டி கதை சொல்ல வர கேளுமா. அடியே உன்னை பார்த்ததாலேயே லைட்டா தடுமாறு ரெண்டி உன் கண்ணோ தொட்டதாலேயே உடம்பெல்லாம் கூசுதடி. உன்னை இறுக்கி கட்டி அணைச்சு முத்தங்களால உன்னை ரசிச்சு அடி அழகே உன்னால் தானே நானே என்ன மறக்கிறனே. அடியே கியூட்டி இன்ஸ்டா பியூட்டி கலக்குற போடி லேசா நாட்டி ஸ்னாப்ல நீ தான் ஃபாரின் கேட்டி அடியே நீ தான் என் பொண்டாட்டி. அடியே கியூட்டி இன்ஸ்டா பியூட்டி கலக்குற போடி லேசா நாட்டி ஸ்னாப்ல நீ தான் ஃபாரின் கேட்டி அடியே நீ தான் என் பொண்டாட்டி.
ஜேம்ஸ் ஜேம்ஸ் ஓ வந்துட்டேன் சொல்லு என்னாச்சு உங்க அம்மா எங்க அம்மாக்கு உங்க அம்மா என் போனுக்கு வீடியோ கால் பண்ணிட்டே இருக்காங்க ஜேம்ஸ். காலா அவங்க என்னைக்காவது உன் போனை கூப்பிடுறாங்க, ஏதாவது பேசணுமா இருக்கும், பேசிரு. இப்போ இவங்க போன் அட்டென்ட் பண்ணி நான் பேசினேன்னா வள வள கொல கொலன்னு ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு நிறைய வீடியோஸ் எடுக்கணும் ஜேம்ஸ். ஏ கேத்து, இப்போ ஒரு வாட்டி அட்டன் பண்ணி பேசிட்டேன்னு வையேன், அப்போ ரொம்ப நாளைக்கு உனக்கு கால் பண்ணி டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் பேசிடுறேன். உங்க அம்மா மட்டும் இந்த டாபிக்கை பத்தி பேசுனாங்க, போனை உன் கையில கொடுத்துருவேன். நீ தான் பேசணும். பேசிடுவல? சரி ஓகே, கால் அட்டன் பண்ணு. சரி வா, அந்த கால் அமுக்கி விடு. ஹாய் கேத்ரின், எப்படி இருக்க? ஹாய் அத்தை, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்டா. நான் இப்பதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணலாம்னு நினைச்சேன் தெரியுமா, அதுக்குள்ள நீங்களே கூப்பிட்டீங்க. 100 ஆயிஸ் அத்தை உங்களுக்கு. ஓ அப்படியா? நான் உன்னை தொந்தரவு பண்ண வேண்டாம் தான் அப்பப்போ தம்பி கிட்ட கேட்டுக்கிறேன். நல்லா இருக்கீல? ஒன்றும் இல்லைங்க அத்தை, நீங்க எனக்கு எப்போ வேணாலும் கூப்பிடலாம். அப்பப்போ எனக்கு வேலை வரும், அப்போ மட்டும் என்னால் அட்டென்ட் பண்ண முடியாது. ஓ சரி சரி. அப்புறம் இந்த ஹனிமூன் பேக்கேஜ் எல்லாம் இருக்குல்ல, அது சிம்லா, குல்லு மணாலி அப்படிலாம் போயிட்டு வரலாம்ல? ஐயோ அத்தை, இங்கே ரொம்ப பனியா தான் இருக்கு. இப்போ போய் எப்படி அங்கெல்லாம் போக முடியும்? ஓ, தம்பி கூட இப்பதான் 2 டன் ஏசி வாங்கினேன்னு சொன்னா. அவருக்கு மட்டும் தான் குளிரவே மாட்டேங்குது அத்தை. உருட்டு, நான்லாம் ஹால்ல தான் படுத்துட்டு இருக்கேன் தெரியுமா. அப்புறம் இந்த பாக்கியலட்சுமி புருஷன் இருக்கான்ல, அவனே 2வது கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்து காது குத்து ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருக்கான். உங்களுக்கும் கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு. நீங்களும் ஏதாவது நல்ல செய்தி சொன்னீங்கன்னா. ஐயோ அத்தை, பேசு கேத்து, vomit வர மாதிரி இருக்கு. பேசு. என்னாச்சு? தூ வந்து அம்மா, ஏய் எங்க போற? ஏய் கேத்து. ஹாய் அம்மா, எப்படி இருக்கீங்க? ஏய் கீழ உட்கார்ந்து நீ என்னடா பண்ற? அது மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கேம்மா. என்ன பொண்டாட்டி கால் கடையில் உட்காந்துட்டா? ஞானம் கிடைக்கிற இடத்துல தானே தியானம் பண்ண முடியும். அதை விடு, நீ சொல்லு. சரி, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சின்ன சிறுசுங்க இந்த ஊர்ல இருந்து என்ன பண்ணுவீங்கன்னு சென்னைக்கு அனுப்பி வச்சேன். போய் 3 வருஷம் ஆச்சு. திரும்பி வந்த பாடில்ல. என்னையும் மறந்துட்டீங்க, இந்த ஊரையும் மறந்துட்டீங்க. உங்ககிட்ட வேற என்னடா கேட்க போறேன்? உங்களுக்கு வளர்த்துறதுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா பெத்து மட்டும் என் கையில கொடுத்துருங்க, நான் அழகு போல வளர்த்திக்கிறேன். நானும் இங்க தனியா தானடா இருக்கேன், கொஞ்சம் யோசிச்சுக்கோ. ஏண்டா என்னடா உங்க அம்மா என்ன சொல்றாங்க? இந்த வாட்டி துணிவோட இறங்கி ஒரு வாரிசை பெற்று கொடுத்துட்டா போதும், அவங்களே ஊர்ல வச்சு வளர்த்திக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. நோ நோ நோ. ஏன் ஏன் ஏன்? அது எப்படி? நம்ம ஆசையா ஒரு குழந்தைய பெத்துக்கிட்டு அது உங்க அம்மா கிட்ட வளர்த்துக்கோங்கன்னு கொடுக்க சொல்றியா? நெவர். ஏண்டி? என்னது? ஏமா? என்னை பார்த்தா அவனுக்கு கல் நெஞ்சக்காரி மாதிரி தெரியுதுல்ல? வெளியில ஒவ்வொரு அம்மாவையும் அவங்க குழந்தையோட பார்க்கும்போது என்னையும் அம்மான்னு கூப்பிட ஒரு குழந்தை வேணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? இது நான் உங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணதில்லை, அவ்வளோதான். எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு, ஒரு கெரியர் இருக்கு. ப்ரெக்னன்சியில் 1 இயர், ஃபீடிங் பீரியட் 1 இயர். இந்த சேஞ்சஸ் எல்லாம் என் பாடி அண்டர்கோ பண்ணா நான் இதே மாதிரி இருப்பேனான்னு எனக்கு தெரியல. நீயும் என் இடத்துல இருந்து பார், அப்ப நான் சொல்றது உனக்கு புரியும். இப்போ என்னதான் கேத்ரின் பண்ண முடியும்? இதை பற்றி தான் நானும் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கேன். ஃபைனலி மை ஃப்ரெண்ட் கேவ் மீ an ஐடியா. என்னது? சரகசி. சரகேசி பண்ணணும்னு வந்திருக்கீங்க. சரகேசிங்கிறது எதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லை டாக்டர். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு குழந்தைய வயிற்றில் சுமந்து நல்லபடியாக பிரசவம் பார்க்க முடியாமல் மெடிக்கல் இஷ்யூ இருக்கக்கூடிய பெண்களுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த சரகேசி. அப்படி எப்படி சார் அவங்களால குழந்தை பெற்றுக்க முடியும்? அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள்கிட்டேருந்து கருமுட்டையும் கணவர்கிட்டருந்து விந்தணுவும் சேகரித்து ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய வேற ஒருத்தரோட கர்ப்பப்பையில் இதை வச்சிருவோம். அந்த குழந்தை
அவங்களோட வயித்துல தான் வளரும். அப்போ அவங்க தானே சார் அந்த குழந்தைக்கு அம்மா? What nonsense are you talking, James? நான்சென்ஸா? ஸோ உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி மெடிக்கல் கண்டிஷன் இருக்கா? No, doctor. இப்போ இதை நீங்க பண்ணணும்னு வந்திருக்கீங்க. இதுக்கு உண்டான ப்ரொசீஜர் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க இன்வால்வ் பண்ற அந்த தேர்ட் மெம்பர், அதாவது அந்த குழந்தைய சுமக்கக்கூடிய அந்த பெண் உங்க சொந்தத்துல ஒருத்தவங்களா இருக்கணும். இந்த ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க சைடுல உங்க அப்பா அம்மாவோ அவங்க சைடுல அவங்க அப்பா அம்மாவோ யாரோ ஒருத்தர் லீகல் ஃபார்ம் சைன் பண்ணணும். இஃப் நாட் then this is not for you. முடியாது ஜேம்ஸ். நில்லு கேத்ரின், பேசிக்கலாம். முடியாது, நடக்காது, இது நடக்காது. ப்ளீஸ் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம்னு சொல்றேன்ல கேத்ரின். என்ன சொல்ற நீ? நம்மளால குழந்தை பெத்துக்க முடியும்ங்கிறது பாசிபிளே இல்ல. நீ நம்ம பிளான் பண்ணது எல்லாமே இப்போ. ப்ளீஸ் பேசாம மட்டும் போகாத கேத்ரின், ப்ளீஸ். கேத்ரின் கேத்துமா, இன்னும் கொஞ்சம் தனியா இருக்க விடு ஜேம்ஸ். ப்ளீஸ் ஜஸ்ட் லீவ் மீ அலோன். இந்த வந்துட்டல கொஞ்சம் பொறுமையா ஆண்மை குறைவன் நிறைவு பண்ணிடலாம் தம்பி. எதா இருந்தாலும் கூச்சப்படாம சொல்லுங்க தம்பி, வெக்கப்படாதீங்க தம்பி. சொல்லுங்க சார், ஓப்பனா சொல்லுங்க. தம்பியை தூக்கி நிறுத்திடலாம் சார். யோ யாரையா நீ? கூடயே வந்து நை நைன்னு பேசிட்டு இருக்க. நல்லதுக்கு தான் சார் சொல்றேன். போயா சார் 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 சார். கேத்து குட்டி, நீ இப்படி இருந்தா நான் என்ன பண்ணுவேன்? சொல்லு கேத்துமா, ப்ளீஸ்மா, பேசாம மட்டும் இருக்காது ப்ளீஸ். எவன் சொன்னா? அதையும் வாங்கிக்கலாம் சார், எல்லாத்துக்கும் ஆள் இருக்கு. சொன்னா தானே சார் தெரியும். சொல்றீங்க சமோசா சாப்பிடுறீங்களா? இல்ல சார், வேணாம். ஆஹா, ஆனா குழந்தைக்கு பசிக்கும்ல. பிரவீன், இத நம்ம 7 நம்பர் கிளைண்ட் கொடுத்துருங்க. சார் என்ன சார் அது? உங்கள மாதிரி சரகேசி மூலமா குழந்தை பெத்துக்கிறவங்களுக்கு குழந்தை கிடைச்சிரும். ஆனா அந்த அம்மானால தாய்ப்பால் கொடுக்க முடியுமா? முடியாதுல்ல. அதையும் நாங்களே பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யார்கிட்ட இருந்தாவது பால் வாங்கி கொடுத்துடலாம்ல. என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? நம்ம பண்ணதும் பண்ணிட்டு இருக்க பிசினஸும் 100% இல்லீகல். நீங்க குழந்தை ஆர்டர் பண்ணதுல இருந்து டெலிவரி வாங்குற வரைக்கும் தனி கொடுத்தனத்துல தான் இருக்கணும். நாங்க ஆல்ரெடி அப்படிதானே இருக்கோம். உங்களுக்கு இருக்க டாஸ்க் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க பிரெக்னண்டா இருக்கீங்கிற விஷயத்த வந்து முக்கியமான உறவினர்கிட்ட, உங்க நெருக்கமா இருக்கக்கூடிய நண்பர்கள்ட்ட மட்டும்தான் நீங்க சொல்லணும். ஆனா எக்காரணத்தை கொண்டு நீங்க அவங்கள சந்திக்கவே கூடாது. அப்போ என்னால என் கெரியரை 1 இயர் பார்க்க முடியாதா? என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? நீங்க பிரெக்னன்ட் ஆகி 6 மாசம் வரைக்கும் உங்களுக்கு வயிறே தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு 4 மாசம் தானே, அட்ஜஸ்ட் பண்ணி வீட்லயே இருந்துக்கோங்க. இது ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருக்கு. இருக்கும். இப்போ நீங்க என்ன பிளான் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள்ஸ், ட்வின்ஸ், ட்ரிப்ளட்ஸ், குவாட்ரப்ளட்ஸ் வரைக்கும் இருக்கு. உங்களுக்கு எது வேணும்? இதெல்லாம் என்னது சார்? குழந்தைங்க. ஒரு குழந்தை, 2 குழந்தை, 3 குழந்தை, 4 குழந்தை, இல்ல 4க்கு மேல வேணும்னாலும் உங்க திருப்திக்கு ஏத்த மாதிரி பண்ணி தரலாம். சார் நாங்க ஒரு குழந்தைக்கு தான் சார் பிளான் பண்ணி வந்திருக்கோம். ஜேம்ஸ் என்ன சொல்ற? உங்க அம்மா இன்னும் 2-3 வருஷத்துல இன்னொரு குழந்தை வேணும் எப்படி டார்ச்சர் பண்ணுவாங்க. நாங்க ட்வின்ஸாவே எடுத்துக்கிறோம் சார். தாராளமா தந்துடலாம். ட்வின்ஸ்னா எவ்வளவு சார் வருது? தெளிவா கேட்டுக்கோங்க. குழந்தையோட டெலிவரிக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் 80% அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து முன்பணமா நீங்க வந்து கட்டிடணும். 9வது மாசம் தான் உங்க குழந்தைய சுமக்கிற பெண் யாருன்னு நாங்க வந்து காட்டுவோம். ஆனா எக்காரணத்தை கொண்டு நீங்க அவங்க கிட்ட பேசவே கூடாது. டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் மீதம் இருக்கக்கூடிய 20% அமௌண்ட் நீங்க கொடுத்துட்டு குழந்தைய தாராளமா நீங்க வீட்டுக்கு கொண்டு போலாம். எனி டவுட்ஸ்? ஓகே, ஆனா நீங்க அமௌண்ட் என்னன்னு சொல்லவே இல்லையே. நீங்க கேட்டிருக்க ட்வின்ஸ்க்கு வெறும் 12 லட்சம். 12 லட்சமா? அவ்வளோ ஜாஸ்தியாவா? அதானே. கொஞ்சம் ஏதாச்சும் கம்மி பண்ணி சொல்லக்கூடாதா? என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? அந்த குழந்தையோட சேர்த்து 3 உயிரோட விஷயம். சரி, அப்போ எங்களுக்கு ஒரு குழந்தை போதும். அப்பாடா, நம்ம ஒரு கோல் போட்டுறலாம். 6 lakhs ஆகும். ஓகேங்களா? அட்வான்ஸை பே பண்ணிருங்க. நல்ல விஷயத்தை எதுக்கு தள்ளி போடுறீங்க? எல்லாத்தையும் இந்த அக்கவுண்ட் பாத்துக்கிறேன்.
சாய் எங்க இருக்க? சாய் 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 எங்க போயிட்டான் இவன்? சாய பாத்தீங்களாடா? தள்ளுங்க. சாய் ஓ உள்ளதா இருக்கியா நீ? சாய் எங்க போன? சாய் எங்க இருக்கீங்க? கண்டுபிடிச்சிட்டேன். சாய் 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 ஐயா ஐயா பையனுக்கு ஒண்ணும் இல்லையே. என்னங்க ஆச்சு? இதை பாருமா, பையனோட உயிருக்கு இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஃபிக்ஸ் வருது 2வது வாட்டி. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஆப்ரேஷன் பண்ணுங்க. அதுக்கு தாங்க எழுதி கொடுத்துருக்கேன். நீங்கள் எழுதி கொடுத்துருக்கீங்க சரி, ஆனால் லிஸ்ட் படி எப்போ ஆப்ரேஷன் நடக்கணும் என்னால் சொல்ல முடியாது. நான் பையனோட நல்லதுக்காக தான் யோசிக்கிறேன். பையனோட மூளையில் பிரச்சனைங்கிறங்காட்டி தான் சொல்கிறேன். எவ்வளோ சீக்கிரம் பணம் புரட்ட முடியுமோ புரட்டி வேற எங்காச்சும் போய் பண்ணிக்கோங்க. இன்னொரு வாட்டி ஃபிக்ஸ் வந்துச்சுன்னா கை கால் வராமல் கூட போகலாம். பார்த்துக்கோங்க. அம்மா சீக்கிரம் வாம்மா, தூக்கம் வருது. சாப்பிட்டது போதும். என்ன புதுசா இருக்கு? காலையில தானே நான் மருந்து சாப்பிடுவேன். இது நல்லா தூங்கி எந்திரிக்கிறதுக்கான மருந்து, சரியா? இனிமே அம்மாவை கேட்காம எங்கேயுமே போக கூடாது. உனக்கு நீ எங்கேயாவது போகணும்னா அம்மா கிட்ட சொல்லு, அம்மாவே கூட்டிட்டு போறேன், சரியா? அப்ப நீ என்னைய சர்க்கஸ் கூட்டிட்டு போவியா? சரி, நம்ம காலையில போகலாம். ஆனா இப்ப தூங்குடா கண்ணு. சரிம்மா. ஹலோ 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 அண்ணா, நான் ரேணுகா பேசுறேண்ணா. ரேணுகாவா? எந்த ரேணுகா? 2 மாசத்துக்கு முன்னாடி பத்மினிங்கிறவங்க நம்பர் கொடுத்து பேசினே. ஓ, அந்த திருப்பூர் கேஸா? ஆமாங்கண்ணா. இப்போ வரைக்கும் எந்த ஆர்டர் வரல. ஏதாவது ஆர்டர் வந்தா நானே சொல்றேன். இந்நேரத்துக்கெல்லாம் கூப்பிட்டு இருக்காத. பையன் ஆபரேஷனுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, அதானுங்க நான் கூப்பிட்டேன். வெய்ய போனேன்.
A for apple, B for ball, C ஹலோ for அண்ணா சொல்லுங்கண்ணா. என்னம்மா ஃபோன் அடிச்சதுமே எடுத்துட்ட? ஃபோன் பக்கத்துல தாங்கண்ணா இருந்துச்சு. ஒரு ஆர்டர் ஒன்று வந்திருக்குமா, அது எப்படி பண்ணி தெரியாமா? இது என்னங்கண்ணா கேள்வி? கும்பிட்ட தெய்வம் கைவிடல. சொல்லுங்கண்ணா. இப்போ இந்த ஆர்டர் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 10 மாதம் நாங்கள் சொல்கிற இடத்துக்கு எல்லாத்தையும் விட்டு போட்டு வந்துடணும். முக்கியமாக யாருக்கிட்டையும் தொடர்பில் இருக்கக்கூடாது. உன் செக்கப்புக்கு உண்டான செலவை நாங்கள் பார்த்துக்குவோம். இந்த ஆர்டர் ஓகேன்னா கையில் ₹1 முதல்ல கொடுத்துட்றோம். மீதி ஒன்றைய டெலிவரி முடிஞ்சதையும் கொடுத்துருவோம். வீடு மாறுறதெல்லாம் பிரச்சனை இல்லைங்கண்ணா. ஆனா காசு பணம் தான் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. நான் கொஞ்சம் அதிகமா இருக்கும்னு எதிர்பார்த்தேங்கண்ணா. இந்த ஆர்டர் நாளைக்கும் வரலாம், ஒரு வருஷம் ஆகலாம். நீ பண்ணுற மாதிரி இருந்தால் பாருமா, இல்லைன்னா வேற ஆளுங்க இருக்காங்க. நீ கடைசியாக கூப்பிட்டியே அப்படின்னு சொல்லி போட்டு தான் உனக்கு நான் ஃபோன் பண்ணேன். என்னம்மா பண்ணலாம்? நானே பண்றேங்கண்ணா. ஆனா ஒரு 8000 மட்டும் கடன் இருக்கு. அது மட்டும் கொடுத்துட்டா வீட்டை காலி சரிம்மா பண்ணிடுறேன். சரிம்மா, அப்போ ஒன்று பண்ணுமா, நீ கோயம்புத்தூர் வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ண. நான் சொல்கிற இடத்துல போய் ஒரு ₹10 வாங்கிக்கோ. சரியா? சரிங்கண்ணா, வந்துட்டு கூப்பிடுறேன். சரிம்மா. ஹாய் அத்தை, உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். சொல்லு கேது. நீங்க பார்ட்டியாக போறீங்க. ஹே சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீ அன்னைக்கு வாமிட் எடுக்கும் போதே எனக்கு டவுட் இருந்துச்சு. சரி, எப்போ ஊருக்கு வர போறீங்க? இந்த வீக்கெண்ட் ஃப்ரீ தாம்மா, நாங்கள் வந்துட்டு மறுபடியும் வந்துடுவோம். சரி சரி, பார்த்து வாங்க. சரியா? சரி. கேது உடம்பு பார்த்துக்கோ. பாய். பாய். பாய்டா, பாய். நம்ம தப்பு ஒன்றும் பண்ணலையே. ஏன் கேத்ரின், நம்ம குழந்தை நம்மள மாதிரி தானே இருக்கும். நம்புவோம். அப்புறம் சோமு, பையன் கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சுதா? ஏதோ பண்ணேன் கணக்கா. ஜென்னிஸ் கிளப்ல ஏதோ 2000 பேரை கூப்பிட்டு ரிசப்ஷன்ல வச்சிருக்க போல இருக்கு. நான் கூட்டது என்னமோ 2000 பேர் தான். ஆனா 2500 டிக்கெட் வந்துருச்சு. அதை சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. அப்புறம் மெயின் ரோட்ல ஏதோ பிளாட்லாம் வாங்கி போட்டிருக்க போல. ஆமா கணக்கா, டைம் கரெக்டா கூடி வந்துச்சா, அதுதான் கப்புன்னு பிடிச்சிட்டேன். எல்லாம் மரும வந்த நேரம். காசுங்கடா? இந்த வாரம் கொடுத்துடலாம் இந்த கணக்கா. காசு எங்க? டேய், அதான் காசு கேட்கறாருல்ல, அக்காட போய் நான் சொன்னேன்னு சொல்லி 10 ரூபா வாங்கிட்டு வா போ.
பையன் இப்போ வந்துருவாங்க கனகா. சோமு இங்க வா ஏன் கனகா இங்க வா. என்ன கனகா? அடிங்க பையனால அப்படி கைப்பியா சொல்றா. என்ன நினைச்சிட்டு கேட்கால கைப்பியா? பண்ண மாட்டேன் கனகா. உங்களை கை உடைக்கவா? வேண்டாம் கனகா. வேண்டாம் வேண்டாம். என்ன உடைக்கவா? இந்த மாதிரி ஓங்கன கைகள் எல்லாம் உடைச்சாடா புரியும். ஏய் ரேணு, ஏய் ரேணு, ரேணு, ஏய் ரேணு, இங்க வாமா. வா 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 வா. ஏய் என்னம்மா வேலை பார்க்குற நீ? கதவுக்கு பின்னாடிலாம் ஒரே தூசியா இருக்குல்ல, தட்டி விடுமா. ரேணு ரேணு தான். இரு, என்ன அவசரம் உனக்கு? அந்த டிவி மேல வச்சுட்டப்பா இருக்கு பாரு, அதை இங்க கொண்டு வரேன்னு. தலையெல்லாம் ஒரே வலியா இருக்குமா, கொஞ்சம் நல்லா தேய்ச்சி விட. போட்டு விடுமா, போட்டு விடுமா, போடு. அங்கதான் அங்கதான் போடு. அப்படிதான். காத்திருந்து பக்குவமா இன்றெடுத்து பணிவையில் அண்டாம பத்திரமா பார்த்துக்கிட்ட. 10 மாசம் காத்திருந்து பக்குவமா இன்றெடுத்து பணிவையில் அண்டாம பத்திரமா பார்த்துக்கிட்ட. அன்பை கொட்டி என்ன வளர்த்தது யாரு? அசமக இங்க தவிக்கிறேன் பாரு. அன்பு கொட்டி என்ன வளர்த்தது யாரு? வாசமக இங்க தவிக்கிறேன் பாரு. எனக்கு தானுன்னா கண்ணீரா நீ தொடப்ப. ஊருப்பட்ட சாமி கும்பிட்டு திருநீரா நீ முடிப்ப. என்ன தேச்சு தலை சீவி பள்ளிக்கு அனுப்பி வைப்ப. சாயங்கால வீடு வந்தா வாரி கட்டி அனுப்ப. பொத்தி பொத்தி என்ன வளர்த்தது
வளர்த்தது யாரு? பொத்தி பொத்தி என்ன வளர்த்தது யாரு? என்ன இவளுக்கு? ஹலோ, யோ எது யோவா? சார், வயிறு ரொம்ப வலிக்குது. வண்டி ஏதாவது, ஹாஸ்பிட்டல் போகலாம், வண்டி ஏதாவது அனுப்புறீங்களா? நைட்டு பிரெட் ஆகி சின்ன தொலைச்சியா? மாத்திரை கொடுத்துருக்கோம்ல, சாப்பிட்டு பாட்டு பேசாம. யோ, அது அந்த வலி இல்ல, பிரசவ வலி. பிரசவ வலியா? அதுக்கே 10 நாள் இருக்க, அதுக்குள்ள என்ன? புள்ள பெத்தவன் நான் சொல்றேன், இன்னைக்கு பிரசவம் ஆகும். ஏதோ ஒரு வண்டியை அரேஞ்ச் பண்ணி அனுப்பிடுற, பார்த்து வா, பார்த்துக்கலாம். அம்மா 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 சாய், அம்மா ஏமா அவ்வளோ நேரம் எந்திரிக்கவே இல்லை? நான் பயந்துட்டேம்மா. இங்கதானே இருக்கேன். அம்மாக்கு எதுவும் இல்லடா. சும்மா சொல்ற. இப்போ உன் வயித்துல இருந்த பாப்பா எங்க? இருப்பா, கேப்போம். நான் எப்படி இங்க வந்தேன்? உன்னை கூட்டிட்டு போனவங்க தான் உன்னை கொண்டு வந்தாங்க. கொடுத்தாங்களா? நல்லா யோசிச்சு சொல்லுப்பா. காசு ஏதாவது கொடுத்தாங்களா? இல்ல, உன்னை போட்டுட்டு ஓடிட்டாங்க. ஓடிட்டாங்களா? போன் கொடு, கேப்போம். The subscriber is currently switched off. Please try. என்னம்மா ஆச்சு? எதுக்கு மாளுகிற? பாப்பா எங்கம்மா? அவங்களதான் இருப்பாங்க. அவ
முதல்ல வெளியில வாங்கன்னு சொல்றேன்ல. கேத்துமா கேத்ரின் நான் சொல்லிட்டேன் கேத்ரின் ப்ளீஸ் ப்ளீஸ் கேத்ரின் கொஞ்சம் இரு. என்னடி அம்மாவும் பையனும் சேர்ந்து நாடகம் ஆடுறீங்களா? நல்ல வேளை கரெக்ட் டைம்க்கு இங்க வந்த, இல்லனா ஊரை விட்டு ஓடி இருப்பல. இங்க பாருங்க, அனாவசியமா பேசாதீங்க. நீங்க யாருன்னே தெரியாது, முதல்ல வெளியே போங்க. என்ன ஜேம்ஸ் இதெல்லாம்? வயித்துல வளர்ந்துட்டு இருந்த என் குழந்தைங்க. நான் அந்த குழந்தையோட அம்மா. உங்ககிட்ட பதில் சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் எனக்கு இல்ல. முதல்ல வெளியே போங்கன்னு சொல்றேன்ல. எது அம்மாவா? காசுக்காகலாம் பெத்து கொடுக்குற அம்மானா நான் யாரு? உன் வயித்துல வளர்ந்துட்டு இருந்தது என் ரத்தம். என் குழந்தை என் கிட்ட வரல, உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். என்ன தங்கம் இப்படி இழைச்சி போயிட்ட? நல்லா சாப்பிடு. இதெல்லாம் நீங்க சம்பாதிச்சது. சாப்பிடுங்க, எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க. என்ன முகல்ல காயமா இருக்கு? அடிச்சியா? நான் சும்மா பேசலாம் தானா போனேன். ரொம்ப துள்ளுனா வாய் மேல 2 வச்சோம், சொல்றதை கேட்கற மாதிரி தெரியல, அதான் தூக்கிட்டு வந்துட்டேன். அப்படி என்னடா பண்ணா? நம்ம ஏரியால தங்கத்துக்கு ஃபர்ஸ்ட் இலைய போடு. சாப்பிடு தங்கம். அவனுக்கு அப்படிதான், ஒன்றும் இல்லை, அவனுக்கு கண்டுக்காது. சாப்பிடு. சரிங்க சார். ஆமா, சாப்பிட்டுட்டே சொல்லு நீ என்ன பண்ற. சார், நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் சார். நம்ம ஊரை சுற்றி என்ன நடக்குதோ எல்லாத்தையும் வீடியோ எடுத்து அப்படியே யூடியூப்ல அப்லோட் பண்ணுறேன் சார். சனிக்கிழமை நம்ம உக்கூட மார்க்கெட் இருக்குல்ல சார், அங்கே போயிட்டு நான் vlog எடுக்க போயிருந்தேன். வீடியோ சார், வீடியோலாம் எடுப்பாங்களா, அதை எடுத்துருந்தேன். அங்கே ஒரு 10 வயசு பையன் சார், பாவம், பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக பாவமாக இருந்துச்சு. மூட்டை தூக்கிட்டான் சார். சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சோ. நான் ஒரு டெய்ரி மில்க் ஒன்று வாங்கி கொடுத்தேன். அது அவ்வளோ ரசி சாப்பிட்டுருந்தான் சார் அந்த பையன். அவன்கிட்ட பேச்சு குத்துனே அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணான். அப்போ தான் தெரிஞ்சது அந்த பையனுக்கு அப்பா அம்மா யாருமே இல்லையா, யாருன்னு கூட தெரியாதான். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. அந்த பையன் யாரும் தெரிஞ்சவங்க தான் அங்கே தான் இருக்கானா. நான் என்ன பண்ணிட்டேன், அந்த வீடியோ எடுத்து உடனே யூடியூப்பில் போட்டு விட்டேன். அந்த வீடியோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு பயங்கர சென்சேஷனும் வைரலாக போயிடுச்சு. இந்த மாதிரி தெருவில் சுற்றுற பசங்கள்லாம் கண்டுபிடிச்சி அவங்கள வந்துட்டு மீட்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டாக் கிரியேட் பண்ண சார். அந்த வீடியோ போய் இந்த மாடு டெலிட் பண்ண சொல்கிறான் சார். தப்பு தானே சார் இது? குற்றம் தானே சார் இது? தோஸ் கிரிமினல்ஸ் ஆர் ஷோட் டு கோ டு ஜெயில் சார். டெஃபினெட்லி திஸ் இயர் சார். நீங்கள் கவுன்சியத்தை பார்த்தாலே தெரியுது சார், நீங்கள் பண்பானவராக தான் இருப்பீங்கன்ட்டு. நீங்களும் வாங்கலாம், நம்ம யூடியூப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிங்களா? அதுக்கு என்ன தங்கம், பார்த்து பண்ணி. அப்புறம் இவனை வேலை விட்டு தூக்கிடுங்க சார். இவன் கையில் சட்டையை கட்டிட்டு கையில் அச்சாணி குத்திங்க வச்சுன்னா புது வருஷம் திருவள்ளுவர் மாதிரியே இருப்பான் சார். அடியால் மாதிரியா சார் இருக்கான்? ஓகே சார், நீங்கள் ரொம்ப நல்லா கவனிச்சிங்க. இந்த வாஷ் பேஷன் எங்கே இருக்கு சொன்னீங்கன்னா கை கழுவிட்டு இலைய மூடுருவேன். வாஷ் பேஷன்ல இல்ல தம்பி. அப்புறம் எப்படி கை கழுவிங்க? ஏய் மாறி, நம்ம பாத்திரத்தையும் தண்ணியை போய் எடுத்துட்டு வா. சீக்கிரம் கொண்டு வர சொல்லுங்க. ஏன் நல்லா இருந்தது, எந்த கலன்னு தெரியல. என்ன தங்கம், கை நிறையா யூடியூப் சம்பாத்தியமோ? சம்பாத்தியெல்லாம் ஒன்றும் இல்லை சார், ஏதோ அப்படியே வண்டி ஓடிட்டு இருக்கு. அப்படியே சம்பாதிச்சாலும் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். சைடு கேப்பில் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணலாம் பார்க்குறீங்களா? சொல்ல மாட்டேனே. கியூட்டு சார் நீங்கள். ஓ, ஃபிங்கர் பவுலா சார்? இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். ஐ லைக் யூ சார்.
சார் என்ன சார் இவன் வாழைப்பழம் உரிச்சிட்டு இருக்கான் சார் இந்த சின்ன பழம் அப்படியே சாப்பிட சொல்லுங்க சார் சார் நானே கேட்குறேன் சார் எதுக்கு நீங்க போலீஸ்காரன் கேட்கல எவனும் கண்டுக்கல கோமாளி நீ வீடியோ போடுவியாடா அந்த வீடியோவை இன்னைக்கு நைட்டுக்குள்ள டெலீட் பண்ணல உன் குடும்பத்துல எல்லாருமே இதை அனுபவிப்பாங்க கூட்டு போடா ஹலோ ஹலோ ஜோதி கருப்பு இன்னும் இறங்கி லைன் அடிச்சிட்டு இருக்கியா? ஆமா கருப்பு, நான் எத்தனை மாசமா உனக்கு கால் பண்ணிட்டு இருக்கேன், லைனே சிக்கல. நண்ப ஒருத்த நரகம் என்னன்னு காட்டிட்டான். அதுல இருந்து மீண்டு வர நாள் ஆயிடுச்சு. அதை விட விடியறதுக்குள்ள பார்டர்ல ஒரு டெலிவரி கொடுக்கணும். பண்ணலாமா? பண்ணிடலாம் கருப்பு, பண்ணிடலாம் கருப்பு, கண்டிப்பா பண்ணிடலாம் கருப்பு. ஒரு நிமிஷம் இரு. நம்ம கிட்ட 18, 20, 22, 25. உனக்கு இதுல எது வேணும்? 2 கிலோ. கை குழந்தையா? இன்னைக்கு நைட் எப்படி? அதான் நான் உனக்கு லைன் அடிச்சேன். முடியாதுன்னா விட்டுரு. பண்ணிக்கலாம் கருப்பு. உன் ஆர்டர்னாலே மஜா தான். டெலிவரி கரெக்ட் டைமுக்கு நடக்கணும். முக்கியமா எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஆண்டனி, உன் ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆர்டர் வந்திருக்கு. விடியறதுக்குள்ள ஒரு 2 கிலோ டெலிவர் பண்ணணும். கேரளா பார்டர் பண்ணிடலாம். இன்னைக்கு நைட்டு அர்ஜென்ட்டா ஒரு கை குழந்தை. என்ன ஆண்டனி, இன்னைக்கு நைட்டுக்குள்ள எல்லாம் முடியாது. அவசரப்பட்டு கை வச்சா ரிஸ்க் ஆயிரும். ஹலோ சார், எங்க சார் இருக்கீங்க? சார், அந்த அம்மாவுக்கு இன்னைக்கு பிரசவ வலி, குழந்தை பிறந்தோன்னு நினைக்கிறேன். என்னது? ஹலோ, கேக்குதுங்களா சார்? கேக்குதுங்களா? எங்க இருக்கீங்க? நாங்க இங்க காந்திபுரம் ஜங்ஷன்ல தான் இருக்கோம். எங்க வரணும்? ரயில்வே ஸ்டேஷன் வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுங்க? அது சரி, இன்னொரு 10 நாள் ஆகும்னு சொன்னீங்களே டெலிவரிக்கு. நாங்களும் இதை எதிர்பார்க்கல. பிரசவ வலி திடீர்னு வந்துருச்சுங்க. ஓகே, நான் சொல்ற இடத்துக்கு வாங்க சார். ஓகே, வந்துடுறோம். ஜங்ஷன் வந்துட்டு கால் அடிங்க. ஃபுல்லா ரூட் விட்டுட்டேன். ஒன்னும் சிக்கிற மாதிரி தெரியல. ஏன்டா மயிறு, இதை கேட்க நான் ஃபோன் அடிச்சேனா? இல்லண்ணே, இதுவரை இன்னும் முடியலன்னு தான் சொல்ல வந்தேன். டேய் முடியாதுன்னு சொல்லாத. முடிச்சுட்டு கூப்பிடுறேன் சொல்றா. நான் முடிச்சுட்டு கூப்பிடுறேன்.
ம் வண்டி எடு. ஃபாலோ பண்ணு. அண்ணே சொல்லு, தரமா முடிச்சுட்டு புயல் மாதிரி வந்துட்டு இருக்கேன். என்னடா நீ? அம்மா. அது என்னன்னா, எனக்கு கடைசியா வலி வந்தப்போ புரோக்கர் கிட்ட பேசின வரதான் ஞாபகம் இருக்கு. ஆனா என் வயித்துல குழந்தை இல்லை. எனக்கு நினைவு இருக்கிறத வச்சு நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. பிரசவத்தப்போ எனக்கு ஒரு வாட்டி நினைவு வந்துச்சு. அப்போ என்னை சுற்றி 4-5 பேர் நின்றுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் யாருன்னே அடையாளம் தெரியல. அது எப்படி தெரியும்? எல்லாம் உங்க ஆளுங்க தானே. முதல்ல கேட்டா தெரியலங்கிற, அதுக்கப்புறம் யோசிச்சு பாருன்னு சொன்னா 4-5 பேருங்கிற. நடிக்கிறா ஜேம்ஸ், இவ நல்லா நடிக்கிறா. நான் நடிச்சிட்டு தாங்க இருக்கேன். 17 வயசுல நான் நம்பி வந்தவன் என்னை விட்டுட்டு போயும் என் பையன் கிட்ட நான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு தாங்க இருக்கேன். 9 மாசம் நான் சுமந்த குழந்தைய காணோன்னு சொல்லி உங்களை கஷ்டப்படுத்தி காசு சம்பாதிக்கணுங்கிற எந்த அவசியமும் எனக்கு இல்லை. கேத்ரின், அவங்களுக்கு தான் எதுவும் தெரிலன்னு சொல்றாங்கல்ல. நம்ம வெளியில போய் வேற ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்ப்போம். இங்க இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் டைம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வேற எந்த யூஸும் இல்லை. ஏய், என்ன ஜேம்ஸ் சொல்லிட்டு இருக்க? வெளியில போய் என்ன பண்ணுவ? யாரும் போன் எடுக்க மாட்டேங்கிறா, கிடைச்ச இவளையும் விட்டுலாங்கற. Are you nuts? ஏங்க, எனக்கு காசு ஏதாவது தேவைப்பட்டா ஒரு இடத்துல வாங்கிக்க சொல்லுவாங்க. நம்ம வேணா அங்க போய் பார்க்கலாம். வண்டி இருக்கா? ரேணு, அந்த காலத்தில் எல்லாரும் வயக்காட்டிலே பிரசவம் பார்த்துட்டு வீட்டுக்கு நடந்து வருவாங்கன்ற கதையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு உங்களை பார்க்கும்போது அதெல்லாம் கதைகள் இல்லை, நிஜம்தான்றது புரியுது. மூடிட்டு வண்டி ஓட்டுறியா ஜேம்ஸ்? ஆ? இதானா? பூட்டி இருக்கே. தாங்க எனக்கு காசு வேணும்னா வந்து வாங்கிக்க சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இங்க போறோம். போ. ஆமாயா. ரேணு, நான் பழனினா பழனி அண்ணா, பழனி அண்ணா, எங்கண்ணா இருக்கீங்க? பழனி அண்ணா, ஐயா, ஐயா பழனி அண்ணா எங்கயா? இந்நேரத்துக்கு ஐயா பழனி அண்ணா எங்கயா? கடை பூட்டி இருக்கு. அதனால தான் கடையை பூட்டிட்டேன். ஏன் ரேணு, என்னாச்சு? ஐயா ஃபோன் கொடுங்கய்யா. இந்தா. என்ன ராமையா? ஹலோ பழனி அண்ணா. அண்ணா. ரேணு, இந்நேரத்தில் நீ என்னமா அங்க பண்ணிட்டு இருக்க? எங்கண்ணா இருக்கீங்க? போன் கொடு. You bloody scoundrel. எங்கயா இருக்கா? மேடம், ஏன் ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கற? எங்கயா என் குழந்தை? மேடம்,
நீங்களும் அங்கே தான் இருக்கீங்களா? மேடம், நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்குங்க. ரேணுவை கொண்டு போய் வீட்டில் விடும்போது யாரோ காரோட குழந்தைய சேர்த்து தூக்கிட்டாங்க. யார் என்னன்னு தெரியல. அதைத்தான் நாங்கள் விசாரிச்சுட்டு இருக்கோம். கொஞ்சம் டைம் கொடுங்க மேடம். ஹே வாட்? என்னையா சொல்ற? என் குழந்தை மட்டும் என் கையில கிடைக்கல, உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன். போலீஸ் கிட்ட போவேன். மேடம், போலீஸ் கிட்ட போனா நீங்களும் தான் உள்ள போகணும். நம்ம பண்றது இல்லீகல். அதை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க. நாங்க எப்படியாவது குழந்தைய கண்டுபிடிச்சு தரோம். சந்தேகப்படுற மாதிரி தேவையில்லாம சுத்திட்டு இருக்க வேண்டாம். நீங்க கிளம்புங்க மேடம். போன வைங்க. ஏய் ஏய் பாஸ்டர், போனை கட் பண்ணிட்டா. இரு, கால் பண்ணு. கேத்ரின், அவங்க தான் டைம் கேக்குறாங்கல்ல கேத்ரின், கொஞ்சம் விட்டு பாப்போம் என்ன பண்றாங்கன்னு. இவன் டைம்ல கிளிப்பான். நீ விடு ஜேம்ஸ். பாரு கேத்ரின், வண்டியும் அவங்களோடது காணோம்னு சொல்லியிருக்காங்க. சோ எப்படியாவது கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவாங்க. இன்ஃபர்மேஷன் வர வர வெயிட் பண்ணுவோம். உனக்கு புரிய மாட்டேங்குது ஜேம்ஸ். அந்த வண்டி என்னாச்சு? என்னாச்சு? அந்த வண்டி நம்பர் தெரியுமா? அது தம்பி ஒரு நிமிஷம். அங்க ஏதோ ஆக்சிடென்ட் ஆன மாதிரி இருக்கு பாரு. அப்படிதான் மாமா தெரியுது. வண்டி அப்படியே ஓரமா போடு. ஹலோ தம்பி. ஹலோ, என்னப்பாச்சு? என்னாச்சுப்பா? ஆண்டனி. என்னாச்சுன்னு புரியல. குழந்தை மாமா, வண்டி எதுவும் இடிச்ச மாதிரி தெரியல. அவனே கொண்டு போய் விட்டுருப்பான் போல இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்? மாமா, வண்டியில் ஏதோ ஃபோன் அடிக்குது. போய் பாரு. மாமா, ஆண்டனி. டேய், எங்கடா இருக்க? வண்டி எங்க? ஹலோ ஹலோ, கேக்குதா? ஹலோ, பாலத்துக்கு முன்னாடி வண்டி ஆக்சிடென்ட் இருக்கு. ஆம்புலன்ஸ் கூப்பிடுறேன். நீங்க எங்க இருக்கீங்க? இதோ பார், ஆம்புலன்ஸ் ஒன்றும் தேவையில்லை, நானே வரேன். என்னாச்சு? வண்டி எங்க இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. ரேணு கிட்ட வண்டி நம்பர் கேட்டதும் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல என் ஃப்ரெண்டோட வண்டியை காணோம்னு சொல்லி போஸ்ட் போட்டிருந்தேன். அதுக்கு என்னோட ஃபாலோவர்ஸ் 2 பேர் அதை பார்த்துட்டு கணுவாய் டு வடவள்ளி ஷார்ட்கட்ல இந்த வண்டியை பார்த்ததா எனக்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ லொகேஷன் போடு. சரி வா. தேங்க் காட். ஸ்ட்ரெயிட்டா கால் பண்ணதுக்கு தேங்க்ஸ். குழந்தைய கொடுங்க, இனி நான் பாத்துக்கிறேன்.
குழந்தைக்குலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, அவருக்கு தான் அடிபட்டிருக்கு. நம்ம ஆம்புலன்ஸை கூப்பிடணும். அவனுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ குழந்தைய கொடுத்துட்டு கிளம்பலாம். துரை பார்த்துரு, குழந்தையோட அம்மாக்கு ஃபோன் பண்ணு. அதான் நான் வந்துட்டேன்ல, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீ முதல்ல கிளம்பு கிளம்பு. ஏய், நான் குழந்தையோட அம்மா கிட்ட மட்டும்தான் குழந்தைய கொடுப்பேன். ஏய் இதப்பா, ஆண்டனி எங்க இருக்க? வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா இங்க ஒருத்தன் குழந்தைய எடுத்து வச்சுட்டு மயிர் மாதிரி பேசிட்டு இருக்கான். ஏய் ஏன்டா சொதப்புது? எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் தானா? லோக்கலா? பார்த்தா அப்படிதானா தெரியுது. கைய வைக்காம பிரச்சனையை முடிக்க பாரு. நம்மளுக்கு கிடைச்சது பெரிய லிங்க். சொதப்பிடாத, புரியுதா? சார் சார், குழந்தையோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, குழந்தைய கொடுத்துங்க சார். காலையில நாங்க ஊருக்கு கிளம்பணும். குழந்தையோட அம்மாவை கூட்டிட்டு வந்து குழந்தைய வாங்கிட்டு போ. சார், அதான் குழந்தையோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேனே சார். பின்ன அப்புறம் எப்படி சார் அவங்க வருவாங்க? இந்தா, நான் நைட் ஃபுல்லாக இந்த குடோனில் தான் இருப்பேன். குழந்தையோட அம்மாவை கூட்டிட்டு வந்து குழந்தைய வாங்கிக்கோ. வண்டி எடுத்துறேன். சார் என்ன சார் சந்தேகப்படுறீங்களா சார்? சார் 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 சார், ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் கிளம்பாதீங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார், நான் குழந்தையோட அம்மாவை கண்டிப்பா கூட்டு வரேன். வர்றேன்டா. ஆக்சிடென்ட் மாதிரி இருக்கு. ஆமா. கேத்ரின் பார்த்து போய் பாரு போ. இந்த நம்பர் தானே? ஆமா. உள்ள பாரு. வண்டியில எதுவும் இல்லை கேத்ரின். ஏய், இப்ப எதுக்கு அழுகுற? என் கூட இருந்த குழந்தை, அது மூச்சு கூட என்னால பார்க்க முடியல. இப்ப யாருக்கிட்ட இருக்கோ, என்ன பண்ணுதோ? ஏய், என்னடி இப்போ உனக்கு உன் காசு வேணும் அதானே? யார் ஜேம்ஸ் இவ? காசு கிடைக்கலன்னு நடு ரோட்ல உட்காந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்கா. முதல்ல அக்கவுண்ட்ல இருந்து எடுத்து காசு அவளுக்கு செட்டில் பண்ணு. எனக்கு ஒண்ணும் உங்க பணம் ஒன்றும் தேவையில்லை. இந்த வாய்க்கு மட்டும் ஒன்றும் குறைச்சல் கிடையாது. அக்கவுண்ட்ல இருந்து எடுத்து இவ மூஞ்சில வீசு. எந்த அக்கவுண்ட்ல இருந்து கேத்ரின்? எந்த அக்கவுண்டா? ஏன்னா எந்த அக்கவுண்ட்ல இப்ப காசு இல்ல கேத்ரின். காசு இல்லையா? நீ எல்லாம் என்ன மேனேஜர்? கேத்துமா, ஐ எம் யுவர் ஹஸ்பண்ட்மா. தயவு செஞ்சு இப்ப 2 பேர் சண்டை போடாதீங்க. முதல்ல குழந்தை எங்கன்னு கண்டுபிடிப்போம். புரியுதா? என்ன பார்த்தா உனக்கு இங்க சண்டை போட்டுட்டு இருக்கிற மாதிரியா இருக்கு. ஆமா, நீங்க 2 பேரும் இப்ப சண்டை தான் போட்டுருக்கீங்க. ஓ அப்படியா? ஜேம்ஸ் இங்க வாயேன். கிஸ்ஸா கிட்ட வா. எனக்கா? ஆமா. நச்சன குடு. உன்னால தான் என் செல்ல தடிச்ச. உன்னால தான் என் செல்ல ஆடி வாங்குறான். குழந்தை கூட ஒழுங்கா பாத்துக்க தெரியல. நீ எல்லாம் என்னடி பொம்பளை? முதல்ல இந்த அழுகே நீ போடுறீ. வாஸ் கேட்டா இரிட்டேட்டிங்கா இருக்கு. நடிக்காதடி, நடிக்காத. என்ன கிஸ்ஸா? அது இல்ல, இங்க வா. அப்புறம் என்ன? இங்க வா. என்ன சொல்லி தொலை. அது இங்க ஒரு விசிட்டிங் கார்டு ஒன்று சம்மந்தமே இல்லாம இருக்கு. மேபி இதுக்கு முன்னாடி வந்தவங்க இதை டிராப் பண்ணிட்டு போயிருக்கலாம்ல. இந்த நம்பர் கால் பண்ணி பாப்போம் கேத்ரின். முட்டாளா ஜேம்ஸ் நீ? ஏதோ ரோட்ல கிடைச்ச கார்டு எடுத்து வச்சுட்டு உளறிட்டு இருக்க. நமக்கு வேற வழி இல்ல கேத்ரின். என்னமோ பண்ணி தொலை. ஹலோ சார். சார், உங்க விசிட்டிங் கார்டு. ஹலோ, கேக்கல சார். கேக்குதுங்களா? ஹலோ ஹலோ. கேக்குது. யாரு சார்? சரியா கேக்கல. கலவாய் ரோட்ல ஆம்னி ஒன்னு ஆக்சிடென்ட் ஆகி நிக்குது. அந்த இடத்துல உங்க விசிட்டிங் கார்டு கிடைச்சது. அதான் அந்த விசிட்டிங் கார்டுல இருக்க அட்ரஸ் குழந்தையோட அம்மா கூட்டிட்டு வந்து குழந்தைய வாங்கிட்டு போக சொன்னல. வை போன. என்னாச்சு மாமா? ஏதோ தப்பா தெரியுது. கேத்து, இந்த நம்பர் கால் பண்ண உடனே ஒருத்தர் ஃபோன் அட்டென்ட் பண்ணாரு. அவர் வந்து இந்த அட்ரஸ்க்கு வந்தா நம்ம குழந்தைய கொடுத்துறேன்னு சொன்னாரு. நிஜமாவா? சரி வா போலாம். போலாம்.
என் குழந்தை எங்கீங்க? என் குழந்தை சார் எங்க? சொன்ன மாதிரி குழந்தையோட அம்மா கூப்பிட்டு வந்துட்டேன், பாத்துக்குங்க. ஏன் சார் நடுராத்திரி என் குழந்தைய எடுத்துட்டு வந்தீங்க? என் குழந்தைய கொடுத்துருங்க என்கிட்ட. சார் குழந்தைய கொடுங்க சார், காலையில நாங்க ஊர் கிளம்பணும். ஆமா, இவங்க தான் இந்த குழந்தையோட அம்மாவா? என்ன சார் நடுஜாமத்துல வந்து ஒரு அம்மா ஊன்னு கதறி அழுகுறாங்க. இவங்க தான் குழந்தையோட அம்மாவா கேக்குறீங்க? இவங்க தான் சார் குழந்தையோட அம்மா. இவங்களா? குழந்தையோட அம்மா குடம்பு சரின்னு சொன்னீங்க, மல்லிகைப்பூ வாசம் ஒரு மாதிரி இருக்கு. ஆமா சார், எனக்கே உடம்பு சரியில்லை சார். என் குழந்தை இல்லாம என்னால இருக்க முடியாது சார். பாருங்க, எனக்கு மயக்கமா வருது. பாருங்க சார். பாவம், அப்ப அம்மாவை குழந்தை நான் தான் பிரிச்சிட்டல. ஆமா சார், பாவம் பண்ணிட்டீங்க சார். சரி, நான் கடைசியா ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த குழந்தை பையனா பொண்ணா? பொண்ணு சார். பையன் சார். இந்த ரெண்டு கூத்தாடிங்களும் முதல்ல இங்கிருந்து கிளம்பலனா ஸ்டேஷனுக்கு சட்டியோட அரஸ்ட் பண்ண வேண்டி வரும். முதல்ல இங்கிருந்து கிளம்பு. இதெல்லாம் சரியா சொல்ல மாட்டேன். சை. அண்ணே பேசி பார்த்துட்டேன், சரி வரல, நீங்க தான் இறங்கணும். கூத்தாடிங்கன்னு நினைச்சேன். இப்பத்தானே தெரியுது பொறம்போக்குன்னு. ஆமா தங்கம், பொறம்போக்கு தான். பிறந்து பொழங்கின இடம் அப்படி. கடவுளா பார்த்தே அந்த குழந்தைக்கு என்னாச்சு என்ன பிரச்சனை எனக்கு தெரியாது. ஆனா இதுக்கப்புறம் அந்த குழந்தை முன்னாடி நான் நிப்பேன், இந்த கனகா நிப்பேன். வண்டி வருது. எவன்டா? பரதேசி. அவங்க கிட்ட வழி கேட்கலாம், இங்கேயே ரொம்ப நேரமா சொல்லிட்டு வந்துடா. இரு, நான் வரேன். நாங்க ரொம்ப நேரமா இந்த ஏரியால தான் ஒரு லொகேஷனை தேடி வழி தெரியாம சுத்திட்டு இருக்கோம். இந்த ஏரியால சேமியா பாளையமும் சௌமியா. கரெக்டா சொல்றா. சாரி சார், மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். நான் போய் கரெக்டாக கேட்டு வந்துடுறேன். இருங்க சார், ஒரே நிமிஷம் கேட்டு வந்துடுறேன். கேத்ரின், அந்த அட்ரஸ் என்ன சொன்ன? என்ன ஜேம்ஸ், நீ ஒரு வேலையும் உருப்படியா பண்ண மாட்டியா? நீ தான் ஒண்ணுமே பண்ண விட மாட்டேன்ற கேத்ரின். சரி, அந்த அட்ரஸ் என்னன்னு சொல்லு. சோமயம்பாளையம். ஆப்போசிட்ல இருக்கவர் அவர் தான் நம்ம கூட ஃபோன்ல பேசினாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கூட ஃபோன்ல பேசின வாய்ஸும் இவரோட வாய்ஸும் ஒரே மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்ல, அவரோட பேக் சீட்ல
ஒரு ரோஸ் கலர் பேஸ்கெட்ல இருந்து ஒரு குழந்தைல ஒரு சவுண்ட் கேட்டுச்சு என்ன கேத்ரின். கலர் கூட சொன்னீங்க? ரோஸ் கலர் பேஸ்கெட். பிரசவத்தப்போ எனக்கு நினைவு வந்துச்சு. அப்போ ரோஸ் கலர் கூட தான் என் பக்கத்துல இருந்துச்சு. அப்படியா? அப்போ அது நம்ம குழந்தையா தான் கேத்ரின் இருக்கணும். நான் போய் கேட்டு வந்துட்டா. சரி இரு வரேன். சார் நீங்க தானே சார் கனகவேல்? இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஃபோனில் பேசியிருந்தோமே, நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்களே சார், விசிட்டிங் கார்டில் இருக்க அட்ரஸ்க்கு குழந்தையோட அம்மாவை கூட்டிகிட்டு வந்து கூட்டிகிட்டு போகணும்னு சொன்னீங்களே. குழந்தையோட அம்மா காரில் தான் சார் இருக்காங்க. குழந்தைய கொடுத்துருங்க சார். எந்த ஊரா நீ? சென்னை சார். விடுனே, நான் பார்த்துக்கிறேன். குழந்தையெல்லாம் ஒன்றும் கிடையாது, அப்படியே கிளம்பிட்டே இரு. புரியுதா? என்னடா சாவடிச்சிரும் உன்னை. சொன்னா புரியாத. யாரா அவன்? ரேட்டு கட்டையா? தெரியாம பண்ணிட்டோம் சார், விட்டுருங்க சார். தெரியாம பண்ணிட்டோம் சார், இனிமே பண்ண மாட்டோம் சார். விட்டுருங்க சார். சாரி சார். என்ன நடிக்கிறியாடி? சத்தியமா இல்ல சார், ப்ராமிஸ் சார். இனிமே பண்ண மாட்டோம் சார். சாரி. இந்த வயிற்றுல வீடியோ எடுத்த? சார் நான் ஒரு யூடியூபர் சார். அதான் எல்லாம் தெரியாம வீடியோ எடுத்துட்டேன். விட்டுருங்க சார். சாரி. என்ன பண்ணாலும் இந்த குழந்தை உனக்கு கிடைக்க போறது இல்ல. இந்த வீடியோவை இப்ப டெலிட் பண்ணிட்டீங்கன்னு கிளம்பலன்னா உன் மூஞ்சி கலகிருண்டி. அழகா இருக்கீங்க ஆட்டிட்டு திரிறீங்க. சாரி. பாருங்க பாருங்க, டெலிட் பண்ணு. சாரி சார். சாரி. ப்ளீஸ் என் குழந்தை எனக்கு வேணாம் சார். வேணாம். ப்ளீஸ் ப்ளீஸ். சாரி சார்.
பண்ணது தப்புதான் தப்புதான். அது நம்ம குழந்தை, நான் குழந்தைய வேணும்னு சொல்லிருக்க கூடாது. தப்பு பண்ணிட்டோம் ஜேம்ஸ். எனக்கு நம்ம குழந்தை வேணும். அது நம்ம குழந்தை ஜேம்ஸ். ஹலோ, எங்கங்க இருக்கீங்க? ஹலோ சார், குடோனுக்கு வர சொன்னீங்க, குழந்தைய தர சொன்னீங்க. ஆனா ஏன் சார் இப்படி பண்ணிட்டீங்க? இங்க பாருங்க, நீங்க நினைக்கிறாள் நான் இல்ல, அவன் வேற. அவன் வேற. அது நீங்க இல்லையா? அது அவன் இல்லையா? குழந்தை பாத்தீங்களா? குழந்தை எடுத்துட்டு போயிட்டாங்க சார். கொஞ்சம் வண்டி எந்த பக்கம் போச்சு? சர்வீஸ் பண்ண லெஃப்ட் திரும்பிச்சு சார். லெஃப்டா? லெஃப்டா? லெஃப்ட் தான் சார், லெஃப்ட் தான். நான் பாத்துக்கிறேன். சார், அந்த குழந்தை எங்களோட. யார் நீங்க? இப்பதான் சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணியிருந்தேன். ஓ, இதுல யார் குழந்தையோட அம்மா? நான் தான் சார். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி 2 கூத்தாடிங்க வந்து விளையாடினாங்க. அவங்களுக்கு என்ன நிலைமை ஆச்சு பாருங்க. சார், உண்மையிலே குழந்தையோட அம்மா நான் தான் சார். நான் அவங்க கிட்ட கேட்ட அதே கேள்விதான் உங்ககிட்ட கேட்கிறேன். இந்த குழந்தை பையனா பொண்ணா? தெரியுமா? சரி, ரைட்டு. எத்தனை பேர் அப்படி கிளம்பிருக்கீங்க? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுதா? சார், என்ன 2 பேரும் விளையாடிட்டு இருக்கீங்களா? இல்ல சார். சார், நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. என்ன? உண்மையா சொல்லணும்னா இவங்க 2 பேருமே அந்த குழந்தைக்கு அம்மா தான் சார். இவங்க அந்த குழந்தைய சுமந்த அம்மா, இவங்க அத வளர்க்க போற அம்மா. புரியலையே. என் பேரு ஜேம்ஸ், என் ஒய்ஃப் கேத்ரின். நாங்க 2 பேரும் சென்னையில இருந்து வரோம். ஒரு 9 மந்த்ஸ்க்கு முன்னாடி சரகசி பண்ணலான்னு பிளான் பண்ணோம் சார். என்னது? அது வந்து சார்,
என்னடா சொல்றீங்க? இந்த உலகத்துல எல்லாம் சாத்தியமா? நானும் நம்பாம தான் சார் இருந்தேன். ஆனா இப்போ நம்பிட்டேன். தம்பி, நான் யார்கிட்டயும் இதை வெளிப்படையா சொன்னதே இல்லை. உங்களை பார்த்து தான் சொல்லணும்னு தோணுது. எனக்கு கல்யாணம் 10 வருஷம் ஆச்சு. நான் போகாத கோயிலில் பார்க்காத டாக்டர். நீங்க சொல்றது கேட்கும்போது எனக்கு ஒரு நம்பிக்கை வருது. என்னாலையும் குழந்தை பெற்றுக்க முடியும். வேண்டாம் சார். வேண்டாம் சார். தாய்மைங்கிறது ஒவ்வொரு பொண்ணும் உணர வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு நடந்த சம்பவம் எனக்கு அதை புரிய வச்சிருச்சு. ஒரு குழந்தைக்கு ஏதாச்சுன்னா அது சுமந்த அம்மாக்கு தான் அதோட வலி புரியும். அதுதான் நான் இன்னைக்கு ரேணுகிட்ட பார்த்தேன். உங்களால குழந்தை பெற்றுக்க முடியல, வேற வழியே இல்லைன்னா மட்டும் சரகேசி பண்ணுங்க. ஒருத்தவங்களோட அழகு, தோற்றம் இதெல்லாம் மாறிடும்ன்றதுக்காக இதை பண்ண வேணாம். வேணாம் சார், ப்ளீஸ். நீ சொல்ற சரிதாம்மா. சுயநலமா நான் மட்டும் குழந்தை பெற்றுன்னு நினைக்கிறத விட இந்த உலகத்துல எத்தனையோ குழந்தைங்க அம்மா அப்பா இல்லாம கஷ்டப்படுறாங்க. அவங்களெல்லாம் தத்தெடுத்து வளர்க்கலாம்ல. நான் கேட்டதுக்கு இன்னும் பதில் சொல்லவே இல்லையே. குழந்தை பையனா பொண்ணா? தெரியல சார். எதுவா இருந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான் சார். இந்தாங்க.